உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். குருமகானின் அமெரிக்க ஆன்மீக பயணத்தின் 3வது பகுதி இப்போது இடம்பெறுகிறது. அமெரிக்க ஆன்மீக பயணத்தின் இறுதிக்கட்டமாக கலிபோர்னியா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டார். ஜூன் 2ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் ஒமஹா விமான நிலையத்தில் மெய்ஞான ஆசிரியர்கள், மெய்ஞான செல்வர்கள் அனைவரும் சிறப்பாக வழியனுப்பி வைக்க குருமகான் அவர்கள் கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு புறப்பட்டார். அமெரிக்க நேரப்படி காலை 9:30 மணி அளவில் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையம் வந்தடைந்த குருமகான் அவர்களை உலக சமாதான அறக்கட்டளை கலிபோர்னியாவின் மெய்ஞான ஆசிரியர்கள், மெய்ஞான செல்வர் செல்வியர்கள் மற்றும் அன்பர்கள் அன்புடன் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றார்கள். ஜூன் 3ஆம் தேதி சான்ஹோசா நகரில் அமைந்துள்ள உலக சமாதான அறக்கட்டளை கலிபோர்னியா தியான அரங்கில் குருமகானுடன் இளைஞர்கள் மற்றும் சமூக குடும்பங்கள் சிறப்பு சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குழந்தைகள், இளைஞர்கள், பெற்றோர்கள், கிட்ஸ் யோகா குடும்பங்கள், பகவத்கீதை குடும்பங்கள், இசை மற்றும் பஜனை குழு குடும்பங்கள் என சுமார் 75 பேர் கலந்து கொண்டார்கள். கீதை பள்ளி குழந்தைகள் சாந்தோக்கிய உபநிஷத்திலிருந்து ஒரு அழகான நாடகத்தை அரங்கேற்றினார்கள். மேலும் மகாபாரத காட்சிகளை வழங்கி பகவத்கீதை ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்தனர். இது அவர்கள் வளர்த்துக் கொண்ட ஆழமான கட்டளையும் புனிதமான மதிப்புகளையும் வெளிப்படுத்தியது. பஜனை குழுவைச் சேர்ந்த குழந்தைகளும் பக்தியுடன் நிகழ்ச்சி வழங்கி குருமகானுக்கும் கூடியிருந்த பார்வையாளருக்கும் தங்கள் பண்பாட்டு இணைப்பையும் பக்தியை வெளிப்படுத்தினார்கள். அவர்களின் இசை பக்தி படைப்பும் அங்கிருந்த அனைவருக்கும் மனதை தொடும் உயர்வான ஆன்மீக சூழலை உருவாக்கியது. நிகழ்ச்சி வழங்கிய அனைத்து குழந்தைகளுக்கும் குருமகான் மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வின் மற்றொரு முக்கிய சிறப்பு அம்சமாக உலக சமாதான ஆலயம் கலிபோர்னியாவில் பல்வேறு செயல்பாடுகளில் பங்கேற்ற குழந்தைகள் அங்கீகரிக்கப்பட்டனர். தன்னார்வ சேவை, 21 நாட்கள் யோகா சவால் மற்றும் பிற செயல்பாடுகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. குருமகானிடமிருந்து நேரடியாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெறுவது குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதமாகவும் ஊக்கமாகவும் அமைந்திருந்தது. ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்ற சமூக கூட்டு தியான நிகழ்வில் நேரடியாக 30 பேரும், இணைய வழியாக 25 பேரும் கலந்து கொண்டார்கள். இந்த தியான அமர்வில் குருமகான் அவர்கள் வழங்கிய ஞான உரையும் அமைதியான வழிகாட்டுதலும் பங்கேற்ற அனைவருக்கும் ஆழ்ந்த மன அமைதியையும் ஆன்மீக விழிப்புணர்வு அளித்தது. ஜூன் 5ஆம் தேதி உலக சமாதான அறக்கட்டளை கலிபோர்னியா தியான அரங்கில் சேவையின் உயர்ந்த நோக்கம், நிர்வாக ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குழு ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்து குருமகான் அவர்கள் நேரடியாக வழிகாட்டுதல் வழங்கினார். ஜூன் 6ஆம் தேதி சான்ஹோசாவில் உலக சமாதான அறக்கட்டளை கலிபோர்னியா தியான அரங்கில் தொலைநோக்கு ஆளுமைக்கான உள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற புதிய அன்பர்களுக்கு குருமகான் அவர்கள் நெற்றிக்கண் உபதேசம் வழங்கி ஆன்மீக பயணத்தை வழிகாட்டினார். ஜூன் 7ஆம் தேதி பிளசண்டன் நகரில் திரு நடராஜன் மற்றும் திருமதி விஜய் கார்த்திகேயன் அவர்களின் இல்லத்தில் உள் விழிப்புணர்வு ஆன்மீக பயிற்சி நடைபெற்றது. முதல் அமர்வில் 30 அன்பர்களும், தீட்சை வழங்கப்பட்ட முக்கிய அமர்வில் 18 அன்பர்களும் கலந்து கொண்டு குருமகானின் பேரொருளை பெற்றனர். ஜூன் 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் உலக சமாதான அறக்கட்டளை கலிபோர்னியா தியான அரங்கில் குழந்தைகளுக்கான அகதாரணா சிறப்பு முகாம் சான்ஹோசாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முகாமில் 5 குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை, ஆன்மீக பயிற்சியின் பலன்களையும் குருமகான் அவர்களின் முன்னிலையில் வெளிப்படுத்தினர். அதே நேரத்தில் இடைநிலை ஆன்மீக பயிற்சியாளருக்கான இன்டர் அவேக்கனின் இமர்ஷன் முகாமும் நடைபெற்றது. இந்த அமெரிக்க ஆன்மீக பயணத்தின் முக்கிய நிகழ்வாக ஜூன் 11 முதல் 13ஆம் தேதி வரை உலக சமாதான ஆலயம் கலிபோர்னியா தியான அரங்கில் 3 நாள் குண்டலினி தீவிர தியான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஞான ஆசிரியர்கள், மூத்த ஆன்மீக பயிற்சியாளர்கள், ஜெர்மன், சீனா, ஹிஸ்பானிக் உள்ளிட்ட சர்வதேச பின்னணியைச் சேர்ந்த அன்பர்கள், மேலும் நியூ ஜெர்சி, சாண்டியாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் பல பகுதியிலிருந்து வந்த பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்றது இந்த முகாமின் சிறப்பு அம்சமாகும். முகாமின் நிறைவில் மெய்ஞான செல்வர் நடராஜன் அவர்கள் மிருதங்கம் இசைத்தும், அவரது புதல்வர் மெய்ஞான செல்வர் நந்தன் அவர்கள் கர்நாடக இசை பாடல்களை பாடியும் ஆன்மீக சூழலை மெருகேற்றினர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த முகாம் ஆழ்நிலை தியான அனுபவம் மற்றும் உயர்ந்த ஆன்மீக விழிப்புணர்வு நோக்கிய சிறப்பு பயிற்சியாக அமைந்தது. ஜூன் 13ஆம் தேதி 2024, 2025 மற்றும் 2025, 2026 ஆண்டுக்கான யோகா ஆசிரியர் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குருமகான் அவர்கள் தமது திருக்கரங்களால் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்வில் 2027 ஜனவரி மாதம் முதல் புதிய 300 மணி நேர யோகா ஆசிரியர் பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. மேலும் தன்னார்வ தொண்டு புரிந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டுதல்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர்.
ஜூன் 15ஆம் தேதி முற்பகலில் குருமான் அவர்கள் தமது அமெரிக்க ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கலிபோர்னியா விமான நிலையம் வந்தடைந்தார். இந்த பயணத்தின் போது குருமான் அவர்கள் கலிபோர்னியாவின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் அன்பர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று தவ பயிற்சிகளின் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதல்களையும் நல்லாசிகளையும் வழங்கினார். சானோசா, பிளசண்டன் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தனிப்பட்ட சந்திப்புகள் பல குடும்பங்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவமாக அமைந்தன. கலிபோர்னியாவில் நடைபெற்ற சந்திப்புகள் குடும்ப ஆன்மீக நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான யோக பயிற்சிகள், தலைமை பண்பு முகாம்கள், குண்டலினி தீவிர தியானம், யோகாசிரியர் பயிற்சி மற்றும் உலக அமைதி நோக்கிய பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் அமெரிக்க ஆன்மீக பயணத்தின் உச்சகட்டமாக அமைந்தன. 35 நாட்கள் நீடித்த அமெரிக்க ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து உலக அமைதி தூதுவர் குருமான் அவர்கள் ஜூன் 17, 2026 அன்று இந்திய நேரப்படி காலை 8 மணி அளவில் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார்கள். அவருடன் உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலரும் பொதுச் செயலருமான மெஞ்ஞான ஆசிரியர் கே. சுந்தராமன் அவர்களும் இந்தியா திரும்பினார். கோவை விமான நிலையத்தில் மெஞ்ஞான ஆசிரியர்கள், மெஞ்ஞான செல்வர் செல்வியர்கள், மெய் உணர்வாளர்கள் குருமான் அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் கலந்து வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12:30 அளவில் குருமான் அவர்கள் தென்கையிலே உலக சமாதான ஆலயம் ஞானபீடம் வந்தடைந்தார்கள். ஞானபீடத்தில் ஞானாசிரியர்கள், உலக சமாதான அறக்கட்டளையின் ஊழியர்கள், ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவ மாணவிகள், மெய் உணர்வாளர்கள் அனைவரும் குருமானுக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி அன்புடனும் பக்தியுடனும் வரவேற்றார்கள். குருமானின் பேரருளும் கருணையும் நிறைந்த இந்த அமெரிக்க ஆன்மீக பயணம் அமெரிக்க அன்பர்களுக்கு ஆழ்ந்த அமைதி, ஆன்மீக விழிப்புணர்வு, பேரின்ப அனுபவத்தை அளித்ததுடன் உலக அமைதிக்கான புதிய விழிப்புணர்வையும் உருவாக்கியது. உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் மனிதனின் உள்ளத்தில் அமைதி மலரும் போது உலகிலும் அமைதி மலரும் என்ற உயரிய செய்தியை இந்த பயணம் மீண்டும் ஒரு முறை எடுத்துரைத்தது. உலக அமைதி தனிமனித அமைதியிலிருந்தே. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. சந்தோஷம்.